அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். அருணாச்சலம் என்ற பேருக்கான 15 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நடக்க போகிறதெல்லாம் முன்னக்கூட்டியே யூகிக்கக்கூடிய உள்ளுணர்வு உங்கள்கிட்ட அடிக்கடி வரும். ரெண்டாவது பாயிண்ட்டு, ஒன்று உங்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு இடையே அடிக்கடி சண்டை போடுவாங்க, இல்லைனா உங்களுக்கும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு இடையில் அடிக்கடி சண்டைகள் வரும். மூணாவது பாயிண்ட்டு, டாய்லெட் போகக்கூடிய ஆசனவாய் சூடு உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு, இடம் வீடு சொத்தில் ஒரு வில்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க. உங்களுக்கு சொத்து சம்மந்தமான ஒரு தகராறு கண்டிப்பாக வரும், கவனமாக இருக்கணும். அஞ்சாவது பாயிண்ட்டு, சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச ஏப்பம் அசிடிட்டி பிரச்சனை உண்டு. ஆறாவது பாயிண்ட்டு, செரிமான கோளாறு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க, உங்களுக்குன்னா ஒரு முடிவு எடுக்கல ரொம்பவே திணறுவீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, ஆண் குழந்தை நினைச்ச மனக்கவலை இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சரை நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 9வது பாயிண்ட்டு, வயசு வித்தியாசமுள்ள மனைவி அமைவாங்க. 10வது பாயிண்ட்டு, உடல் சூடு உங்களுக்கு அதிகங்க. அதன் காரணமாக தலைவலி, கண் எரிச்சல், வயிற்று வலி, இந்த 3ல் ஒன்றால் அடிக்கடி அவதிப்படுவீங்க. 11வது பாயிண்ட்டு, வரவும் செலவும் சரியாக இருக்கும், சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காதுங்க. 12வது பாயிண்ட்டு, மனைவியுடன் சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வரும். 13வது பாயிண்ட்டு, கண்ணி உண்டுங்க குடும்பத்தில். கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம். அது அவசியம் வழிபடணும். கன்னி தேவதை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேன். டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு பண்ணினா புத்தகத்தை அனுப்பிச்சி வைக்கிறேன். அதன்படி கன்னி தேவ அவசியம் பண்ணிக்கோங்க. கன்னி தேவ வழிபாடு குலதெய்வத்துக்கு சமமான வழிபாடு. 14வது பாயிண்ட்டு, குடும்பத்தில் செய்வனை குற்றம் இருக்குதுங்க. உங்கள் தாத்தா வழியில் வந்ததுங்க, உங்களை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு உண்டான அறிகுறிக்கு சொல்லி தான் நிரூபித்து காட்ட முடியும். கால் சம்பந்தமான பிரச்சனை, கால் வலி, கால் உளைச்சல், அடிக்கடி கால் அடி வருது, நைட்டு சரியாக தூக்கம் வராது, லேட்டாக தூங்குவீங்க, லைட்டு போட்டாலே முழிப்பு வந்துடும், தூக்கத்தில் பதறி முழிக்கிறதா இருக்கும், திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது, எவ்வளோ வருமானங்கள் தான் சேமிப்பு இருக்காது, இன்னும் நிறைய சிம்டம்ஸ் சொல்லலாங்க. கண்டிப்பாக அது இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ திறமை இருந்தாலும் முன்னேற முடியாமல் கஷ்டப்படுவீங்க. அதற்கு காரணம் இதுதான். இது அவசியம் நிவர்த்தி செய்யணும். நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நிவர்த்தி பண்ணி எம்எல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க. 15வது பாயிண்ட்டு, நல்ல கௌரவமான வேலை, கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையுங்க. இத்துடன் அருணாச்சலம் என்ற பேருக்கான 15 வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 15 பலன் துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.